மலையாள திரையுலகத்தோட சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் தான் நடிகர் பிரேம் நசீர். 600க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவர். தான் மூலமா ஒரு தயாரிப்பாளர் நஷ்டமடைஞ்சா அவர் எடுக்க போற அடுத்த படத்துல சம்பளமே வாங்காம நடிச்சு கொடுத்தவர். அப்படி ஒரு நாள் ஒரு படப்பிடிப்புல போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு சீன் ஷூட் பண்றாங்க. அந்த மாதிரி சீன்ஸுக்கு உண்மையான கைவிலங்க யூஸ் பண்றதுதான் வழக்கம். கைவிலங்க மாட்டி நசீர் சம்பந்தமான சீன்ஸை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட கையில உள்ள விலங்க கழட்டலாம் அப்படின்னு சாவியை தேடும்போது சாவி கிடைக்கவே இல்லை. சரி, ரம்மம் வச்சு அறுக்கலாம், இல்லைன்னா வெல்டிங் பண்ணி கையில இருக்கிற அந்த விலங்கை கழட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட கையில காயமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கைவிலங்க கழட்டாம சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு பிரேம் நசீர் அவங்க வீட்டுக்கு போறாரு. ஒரு வழியா எப்படியோ தேடி அந்த சாவியை கண்டுபிடிச்ச அந்த ஸ்டூடியோல இருக்கிறவங்க பிரேம் நசீரை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டோட ஹால்ல கையில விலங்கோட பிரேம் நசீர் உட்காந்துருக்காரு. பக்கத்துல அவங்களோட ஒய்ஃப் அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. சாவியை கொண்டு போன ஸ்டூடியோக்காரங்க முதல்ல பிரேம் நசீரோட கையில இருக்க விலங்க கழட்டி விடுறாங்க. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மக்களே. இப்ப இருக்க நடிகர்களா இருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? ஆனா பிரேம் நசீர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? தப்பு பண்றது மனுஷ இயல்பு. நீங்க பண்ண இந்த தப்பு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை தான் தந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு உங்களால ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. சாவியை தொலைச்ச ஆர்ட் குழுவுக்கு நன்றி. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல மனைவியோட ஹன்மூன் போன இடத்துல என் மனைவி எனக்கு சோறு ஊட்டினாங்க. அதுக்கப்புறம் ஊட்டி விட்டதே இல்லை. ஆனா சோறு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப வெக்கப்பட்டதுனால சொன்னதே இல்லை. இன்னைக்கு உங்களால என்னோட மனைவி எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சோறு ஊட்டி விட்டாங்க. இதை செய்ய வச்ச உங்களுக்கு நன்றி. நாளைக்கு காலையில வழக்கம் போல நான் ஷூட்டிங்க்கு வந்துடுறேன். எப்பயுமே இந்த மாதிரியான சீன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சாவிக்கு 2 சாவி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு பிரேம் நசீர். நன்றி.